எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்லை பேப்பரோ எடுத்தோம்னா இன்ஃப்ளேஷன் தான் இந்தியாவிலேயே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறது இன்ஃப்ளேஷன் இல்லை, நம்மளே தான். இந்தியன் இன்ஃப்ளேஷன் சாதாரணமாக மக்களை ரொம்ப மோசமாக அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் தான் பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிடுது. இந்தியாவில் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ தெரியுமா? ஹிஸ்டாரிக்கலாக 5-6% தான் இருந்திருக்கு. கவர்மெண்ட்டோட டேட்டா படி இப்போ அது 2% கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு போன வருஷம் ஒரு ஐட்டம் வாங்கியிருந்தீங்கன்னா அது இந்த வருஷம் 104-106 ரூபாயா மாறி இருக்கு. பால், காய்கறிலாம் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுது. ஆனால் நம்மளோட சேலரியும் இயர்லி 3/4 பேருக்கு அதே 4-6% மினிமமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஏன் எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரியே ஃபீல் பண்ணுறோம்? ஏன்னா ஜென்ரலாக நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் வந்தோடனே நம்மளோட மூளை ஆஃப் ஆகிடுது. 10,000 ரூபா ஹைக் வந்துச்சுன்னா எல்லா நாளும் ஜொமேட்டோவில் சாப்பிட்றோம்னு ஆசைப்படுறோம். லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீ கடையை விட்டுட்டு ஸ்டார்பக்ஸுக்கும் கெஃபே காஃபி டேக்கும் போக ஆரம்பிக்கிறோம். இஎம்ஐயில் வருஷம் ஐஃபோன் அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். வீக்கெண்டில் பப்பு, ட்ரிப்பு, பார்ட்டின்னு நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட எக்ஸ்பென்ஸ் 5% மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, 20-25% ஜம்ப் ஆகுது. இந்த ஒரு ஃபேக்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோர் இன்கம் ஈக்குவல் டு மோர் ஸ்பெண்டிங் இஸ் நாட் ஈக்குவல் டு அ பெட்டர் லைஃப். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தனோட பேர் ஹரி. அவனோட சேலரி 50,000 ரூபாயா இருந்துச்சு. அவனோட சேலரி 50,000 ரூபாய் இருக்கும்போது அவனோட எக்ஸ்பென்சஸ் 35,000 ரூபாயா இருந்துச்சு. சேவிங்ஸ் 15,000 ரூபாய் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு அவனோட சேலரி 70,000 மாறிச்சு. ஆனால் அவனோட எக்ஸ்பென்சஸ் அப்போ 63,000 ரூபாயா மாறிச்சு. சேவிங்ஸ் வெறும் 7,000 ரூபாயா குறைஞ்சி. இன்ஃப்ளேஷன் பண்ணாத டேமேஜை அவனோட லைஃப் ஸ்டைல் பண்ணுச்சு. அதே அஜய்னு ஒருத்தருக்கான். அவனோட சேலரி 50,000-65,000 தான் மாறிச்சு. அதே நேரத்தில் அவனோட எக்ஸ்பென்சஸ் 35,000-40,000 ரூபாயா மட்டும் தான் மாறிச்சு. அவனோட சேவிங்ஸ் 15,000-25,000 ரூபாயா மாறிச்சு. 2 பேரும் ஒரே ஊரில் தான் இருக்காங்க, ஒரே விலைவாசி தான், ஒரே பணவீக்கம் தான். அதான் இன்ஃப்ளேஷன். ஆனால் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருந்துச்சு. ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்தியாவில் கிராசரி அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, கேட்ஜெட்ஸோட ட்ராவல் 20-40% க்ரோ ஆகுது. உங்களோட காய்கறி பில்லில் இல்லை, உங்களோட கம்ஃபர்ட் அடிக்ஷன் தான் ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம அம்மா அப்பாலாம் சேம் சேலரியில் ஃபேமிலியை ரன் பண்ணாங்க. நம்ம ஹைக் வந்த உடனே லைஃப் அப்கிரேட் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். இன்ஃப்ளேஷனில் பிரச்சனை இல்லை, டிசிப்ளினில் தான் பிரச்சனை. இந்தியன் இன்ஃப்ளேஷன் நம்மளை ஹர்ட் பண்ணல, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் தான் நம்ம நிறைய பேரை கில் பண்ணுது. If you can control your lifestyle inflation mostly becomes irrelevant to your life. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.